मङ्गलश्लोकः। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। एतावता ग्रन्थेन कर्तुः आख्यातवाच्यत्वं ये निरूपयन्ति वैयाकरणाः तेषां मतम् अनूदितम्। इतः परं मीमांसकानां मतं प्रतिपाद्यते। अत्राहुः इत्यारभ्य। अत्राहुः स एव हि शब्दस्य अर्थः यः प्रकारान्तरेण न लभ्यते कुतः अनन्यलभ्यः शब्दार्थः इति न्यायात्। இங்க ஒரு நியமத்தை பின்பற்றின்றிருக்கா. என்ன நியமம் அப்படின்னு சொன்னா, இந்த சப்தம் இல்லைன்னால் இந்த அர்த்தம் தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த அர்த்தம்தான் அந்த சொல்லுக்குரியதான அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிறார். எப்படி கடஹா அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கே, இந்த சொல் இல்லைன்னா கடஹாங்கிற பதார்த்தமானது தெரியாது அப்படின்னு சொன்னா அந்த கடஹாங்கிற பதார்த்தம் தான் கடபதத்துக்கு அர்த்தம். இப்படி நினைச்சு பாருங்க, கடஹாங்கிற பதம் இல்லைன்னாலும் கூட வேற ஏதாவது ஒரு பதத்தினால இந்த பதார்த்தமானது தெரியும்னு சொன்னால் அப்போ இந்த பதார்த்தா கடபதத்துக்கு உரியது இல்லை, அதாவது கடபதத்தினால சொல்ல வேண்டியதாக இருக்காது. அனன்ய லப்யா சப்தார்த்தா, அந்நிய லப்யா சப்தார்த்தா ந அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்நிய லப்யா அந்யேன பிரமாணேன அந்யேன சப்தேனவா லப்யா அர்த்தா ந ஏதத் சப்தஸ்ய அர்த்தா பவதி. இந்த நியமத்தை வச்சுட்டு என்ன சொல்ல வரா அப்படின்னு கேட்டா, வையாகரனால் என்ன சொல்லிட்டு இருக்கா, ஆக்கியாத பிரத்யத்தினுடைய வாச்சியமா இருக்கு கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஆனா மீமாம்சகால் என்ன சொல்றா, இந்த கர்த்தா இருக்கே கர்த்திருவ விசிஷ்டா கஷ்டன, இந்த கர்த்தாவானது கிருதினாலேயே ஆக்ஷேபத்தினால கிடைக்கிறது. கிருதி ஆக்ஷேபிச்சு இந்த கர்த்திரு லாபகா ஏற்படுறது அப்படின்னு சொன்னா எதற்காக மெனக்கட்டு இந்த ஆக்கியாத சப்தத்தினுடைய அர்த்தா இதுன்னு சொல்லணும்? நாம என்ன வச்சுட்டு இருக்கோம், அனன்ய லப்யா சப்தார்த்தான்னு நியமம் வச்சுட்டு இருக்கோம். அந்நிய லப்யமா இருந்தால் மற்றொரு பிரமாணத்தினால கிடைக்குமே, ஆனால் அது சப்தத்தினுடைய அர்த்தா இல்லை அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இதைத்தானே நம்ம அனன்ய லப்யா சப்தார்த்தா அப்படிங்கிற நியமத்தினால சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த கர்த்தாவானது கிருதினாலேயே கிடைக்கும், ஆக்கியாதத்தினுடைய அர்த்தமாக கிருதி இருக்கு, ஆர்த்தி பாவனா, இதனாலேயே ஆக்ஷேபிச்சு கர்த்தா கிடைக்கிறான்னு சொன்னா மெனக்கட்டு ஏன் ஆக்கியாதத்தினுடைய அர்த்தா கர்த்தான்னு சொல்லணும்? அதுதான் நமக்கு ஆக்ஷேபத்தினாலே கிடைக்கிறதே அப்படின்னு கேள்வி கேட்கிறா. யாரு? மீமாம்சகால் வையாகரனால பார்த்து கேட்கிறா. சயேவஹி சப்தார்த்தா, அதுதான்ப்பா இந்த சப்தத்துக்குடைய அர்த்தா. இப்போ கட சப்தத்தினுடைய அர்த்தா கடஹா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த கடஹாங்கிற பதார்த்தா வேத பதத்தினால தெரியக்கூடாது. வேற பதத்தினால தெரியுமா இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, படஹ, படஹான வஸ்திரம்னு அர்த்தம். இந்த பட பதமே லக்ஷணையாக நேரடியாக சொல்ல முடியாது, ஏன்னா படபதத்துக்கு நேரடியாக படஹாத அர்த்தா. அப்படி இருக்கும் பொழுது இந்த பட சப்தா லக்ஷணையா
கடத்தை சொல்லுமா இருந்தால் கடபதம் அங்க தேவையே இல்லை. ஏன்? அதுதான் இன்னொரு பதத்தால் அது கிடைச்சிடுறதே. அந்நிய லப்யமா இருக்கே. இப்போ அந்நிய லப்யங்கிறதுல அந்நிய பதத்தினால எது எடுத்துக்கணும்? இப்போ நாம சொன்ன உதாரணத்துல புரியுதா அது? அப்போ அந்நிய பதத்தினால பட சப்தத்தை எடுத்துக்கணும். அப்ப அந்த அந்நிய சப்தத்தினாலே கிடைக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை மெனக்கட்டு ஏன் கடபதத்துடைய அர்த்தான்னு சொல்லணும் அப்படின்னு கேள்வி. ஏன்னா அனன்ய லப்யா சப்தார்த்தான்னு ஒரு நியமத்தை நாம பின்பற்றுவதனால, அதை போல இங்கேயும் ஆக்கியாத பிரத்யத்தினுடைய வாச்சியார்த்தமா எது இருக்குன்னு கேட்டால் யத்னஹா கிருதிஹி ஆர்த்தி பாவனா. அந்த ஆர்த்தி பாவனா அப்படிங்கிறது ஆசிரியம் இல்லாமல் ஆசிரியமாக ஒரு திரவியம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா கிருத்திங்கிறது குணஹா. அப்போ அவசியம் அது என்ன பண்ணும்? கர்த்தாவை ஆக்ஷேபிக்கும். இப்படி கிருத்தியினால ஆக்ஷேபிச்சு கர்த்தா கிடைக்கும் பொழுது மினக்கட்டியே ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தமாக அதை சொல்லணும். ஏன்னா அனன்ய லப்யமா இருக்கிறது, இது அந்நிய லப்யமா இருக்கிறதுனால. அப்போ இந்த ரெண்டுத்துல எது அனன்ய லப்யம்? ஆக்கியாதத்தினுடைய அர்த்தமாக கிருதி எடுத்துக்கலாமா கர்த்தாவை எடுத்துக்கலாமான்னு கேட்டா கிருதி தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் அனன்ய லப்யமா, வேற எதனாலையும் கிடைக்காது. ஆனா கர்த்தா ஆக்ஷேபத்தினால கிடைக்கிறான். அப்போ அவன் அந்நிய லப்யமா இருக்கான்னு தெரியுது இல்லையா? அப்போ அந்நிய லப்யமான ஒண்ணே சப்தத்தினுடைய அர்த்தமாக குறிப்பிட முடியாது. அதை சொல்றதுக்கு தான் இங்க ஆரம்பிக்கிறா. சயேவஹி சப்தஸ்ய அர்த்தா, அதுதான் சப்தத்தினுடைய வாச்சியார்த்தமா இருக்க முடியும். எது அப்படின்னு கேட்டா பிரகாராந்தரேன ந லப்யதே, வேற ஒரு பிரகாரத்தினால கிடைக்காத அர்த்தம் எதுவோ அதுதான் சப்தத்தினுடைய அர்த்தா. ஏன்? அனன்ய லப்ய சப்தார்த்தா இது நியாயாத். அதற்கு ஒரு உதாரணம் காமிக்கிறா. நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கங்காயாம் கோஷா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை பார்த்திருக்கோம். கோஷா அப்படிங்கிற பதத்துக்கு இந்த கோஷ ஆபீர பல்லீசியாத்துன்னு இருக்கு. அதாவது பசுமாடு கட்டுற இடம் அல்லது குதிரைகள் கட்டுற இடம் கூட சொல்றது உண்டு. நம்ம பசுமாடு கட்டுற இடம்னு வச்சுப்போம். அதுக்கு மாட்டு கொட்டாய்க்கு கோஷகான்னு பேர். இப்போ இந்த கங்கா பதத்துக்கு என்ன அர்த்தா? இந்த பதத்தினுடைய சக்கியார்த்தா, நேரடியான அர்த்தா எதுன்னு கேட்டா அந்த பிரவாகா தான் இல்லையா? கங்கா பதத்துக்கு பிரவாகான்னு அர்த்தம். சப்தமி விபக்திக்கு அதிகரணம்னு அர்த்தம். அப்போ அந்த கங்காயாம் அப்படிங்கிற பதத்துக்கு சக்கியார்த்தமா பார்த்தோம்னா என்ன அர்த்தம் கிடைக்கிறது? கங்கா பிரவாகத்தில் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. கோஷகாங்கிற பதத்துக்கு மாட்டு கொட்டாயன்னு தெரிகிறது. அப்போ கங்கா பிரவாகத்தில் இருக்கக்கூடிய மாட்டு கொட்டாயன்னு நமக்கு தெரியறது. எந்த வாக்கியத்திலிருந்து? கங்காயாம் கோஷகா அப்படிங்கிற வாக்கியத்திலிருந்து. இந்த அர்த்தம் ஒத்து வருதோ? பிரவாகத்துல எப்படி இந்த மாட்டு கொட்டாயானது இருக்க முடியும்? முடியவே முடியாது. அப்போ இந்த இடத்துல அன்வய அனுபபத்தி, அன்வயம் வராது இல்லையா? நம்ம இப்படி அர்த்தம் பண்ணினா கங்கா பிரவாகத்துல கோஷகா மாட்டு கொட்டாய் அப்படின்னு சொன்னா அர்த்தம் வருதோ? ஒட்டுறதோ? இந்த ஒட்டுறது இல்லை அப்படின்னு சொல்றோம். இது அன்வயம், அன்வயா ஆறது இல்லை. அன்வய அனுபபத்தி, அன்வய உபபத்தி இங்க சொல்ல முடியாது. அன்வய அனுபபத்தி தான் சொல்றதுக்கு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, கங்கா பதத்துக்கு கங்கா சக்கியார்த்தமா இருக்கக்கூடிய அந்த பிரவாகத்தை எடுத்துக்க வேண்டாம், கங்கா தீரம்னு அர்த்தத்தை பண்ணிப்போம். கங்கா தீரத்துல கோஷஹா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதா? அது முடியும் தானே. அதுல நமக்கு எந்த ஒரு தோஷஹா வராது தானே. கங்காயாம் கோஷஹா அப்படிங்கிற இடத்துல கங்கா பிரவாகத்துல கோஷஹா தான் சொல்ல முடியாது, அன்வயா வராது. கங்கா பதத்துக்கு லக்ஷணையாக கங்கா தீரம்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சப்தமிக்கு அதிகரணம்னு அர்த்தம். அது அப்படியே தான் இருக்கு. கங்கா தீரத்தில் கோஷா. இப்போ இந்த வாக்கியத்துடைய அர்த்தா ஒத்து வருதா? உபபத்தி ஆறுதா? இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம்? கங்கா பதத்துக்கு தீரம்னு அர்த்தத்தை லட்சணையா சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ இங்க ஒரு சின்ன கேள்வி. இந்த தீர பதத்துக்கு இந்த இடத்துல நாம என்ன பண்ணிருக்கோம்?
லக்ஷணையா கங்கா பதத்துக்கு லக்ஷணையா தீரம்னு அர்த்தத்தை இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்கோம். அன்வயா வரல, கங்கா பதத்துடைய சக்கியார்த்தமான பிரவாகத்தை எடுத்துட்டால் அன்வயா வரல, உபபத்தி ஆகல. அதனால நாம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா கங்கா பதத்துக்கு தீரம்னு லக்ஷணையா அர்த்தத்தை எடுத்துட்டு இருக்கோம். சரியா? இப்போ எடுத்துட்டு இருக்கோங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே கங்கா பதத்துக்கு தீரம் தான் சக்கியார்த்தா அப்படின்னு சொல்லலாமா கூடாதா? கூடாது. கூடாது. இங்க எடுத்துட்டு இருக்கோமே அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், இந்த இடத்துல அன்வய அனுபவத்தி வரல, அதனால நமக்கு அந்த தீரம்ங்கிற அர்த்தம் தேவையா இருந்தது. தவிர லக்ஷணையா சொல்ல முடியறதா இல்லையா? லக்ஷணாவிருத்தியை கொண்டு கங்கா பதத்துக்கே தீரம்னு அர்த்தம் சொல்ல முடியறதா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் கங்கா பதத்துக்கு சக்கியார்த்தம்னு சொல்லணும்? சக்கியார்த்தா தீரம் அப்படின்னு ஏன் ஒத்துக்கணும்? நமக்கு தான் அதுக்கு ஒரு லக்ஷணா பண்ணி கங்கா பதத்துக்கே தீரம்னு அர்த்தம் சொல்ல முடியறது இல்லையா? வேற ஒரு வழியாக நமக்கு அபேட்சிதமான அர்த்தம் அதை சொல்ல முடியறதா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது சக்கியார்த்தம் தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம ஏதாவது ஆக்ரகம் பண்றோமா? பண்றது அப்படின்னு நம்ம பண்றது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா அந்நியலபியமா இருக்கிறதுனால நமக்கு அபேட்சிதமான அர்த்தா அந்நியலபியமா இருக்கு. அந்நியலபியம்னா என்னது? பிரகாராந்தரேன லப்யத்தே, லக்ஷணையா லப்யத்தே. அபேட்சிதமாக இருக்கக்கூடிய தீரம் அப்படிங்கிற அந்த அர்த்தா நமக்கு லக்ஷணையா லப்யத்தே, பிரகாராந்தரேன லப்யத்தே. அப்போ அது எப்படி இருக்கு? அந்நியலபியமா இருக்கு. அந்நியலபியமான அர்த்தத்தை நாம மெனக்கட்டு சக்கியார்த்தான்னு சொல்றது இல்லை. இது மீமாம்சகாலுக்குன்னு இல்லை, எல்லா தார்சனிகாலும் ஒத்துண்ட ஒரு விஷயம். அதனாலதான் இதை உதாரணமா சொல்லி வையாகரணாளுக்கு காமிக்கிறார். இந்த இடத்துல நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதாவது கங்கா பதத்துக்கே தீரம் அப்படிங்கிறது சக்கியார்த்தா அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? அவனால ஆமா ஒத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அதுதான் அந்நியலபியமா இருக்கே. அந்நியலபியமான அர்த்தத்தை சக்கியார்த்தமா சொல்றது இல்லை, அது யாரும் சொல்றது இல்லை. அதுதான் காமிக்கிறா உதாரணமாக. அதையேவா, அதையேவா இत्युक्ते யஸ்மாத் அனன்யலப்யः ஏவ சப்தார்த்தः इति नियम अङ्गीकारादेव न गङ्गापदस्य तीरं शक्यार्थः शक्यार्थः नास्ति। कुतः? लक्षणया एव प्रतिपत्ति संभवात्, तीर ज्ञान संभवात्, तीर उपस्थिति संभवात्। तीरस्य उपस्थितिः लक्षणयापि भवति, अतः अवश्यं गङ्गापदस्य तीरं शक्यार्थः इति वक्तव्यम् इति नास्ति. இந்த பங்கியோட அர்த்தம் புரிஞ்சுதா? இது ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வச்சிருக்கா. இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்றா. அதாவது இப்படி சொல்றதுடைய வாயிலாக மீமாம்சகாலுடைய மதம் என்ன அப்படிங்கிறதையும் காமிக்கிறா. அதையேவச்ச ந வாக்கியார்த்தே சக்தி. வையாகரணால் கடபதத்துக்கு எப்படி கட பதார்த்தத்துல சக்தி இருக்குன்னு ஒத்துக்கிறோமோ அத போல எல்லா பதங்களும் சேர்ந்த வாக்கியம் இருக்கே, ராமஹா கிராமம் கச்சதி அப்படின்னு இந்த ஒரு வாக்கியம் இருக்கே, இந்த வாக்கியத்துக்கு வாக்கியார்த்தத்துல சக்தியை ஒத்துக்கிறா. இது வேற எந்த தார்சனிகாலும் ஒத்துக்கல, நையாயிகாலும் ஒத்துக்கல, மீமாம்சகாலும் ஒத்துக்கல. வையாக்கரனால் மட்டும் இது விசேஷமா ஒத்துக்கிறா. எப்படி? வாக்கியஸ்ய வாக்கியார்த்தே சக்தி, அகண்ட வாக்கிய அகண்ட சக்தின்னு சொல்றா. எப்படி கட பதத்துக்கு கட பதார்த்தத்துல சக்தி சொல்றாலோ எல்லா தார்சனிகாலும், அத போல இந்த ராமஹா கடம் ஆனயதி அப்படிங்கிற இந்த வாக்கியத்துக்கு வாக்கியார்த்தத்துல சக்தியை ஒத்துக்கிறா. இந்த வாக்கியார்த்தத்துல சக்தியை ஒத்துக்கிறா இல்லையா, இது கண்டிக்கிறா. இப்ப மீமாம்சகால் என்ன சொல்லி கண்டிக்கிறா அப்படின்னு கேட்டா, முன்னாடி சொன்ன அதே நியாயத்தை வச்சுட்டுதான். எந்த நியாயத்தை வச்சுண்டு?
அனன்யலப்யா சப்தார்த்தா அப்படிங்கிற நியாயத்தை வச்சுண்டு எப்படி கண்டிக்கிறா அப்படின்னு கேட்டா, அதையேவச்ச ந வாக்கியார்த்தே சக்தி. எப்படின்னு பாருங்க, பதங்கள் பதார்த்தத்தை உபஸ்திதி பண்ணி வைக்கிறது, நமக்கு பதார்த்த ஞானத்தை உண்டு பண்றது. கட பதமானது கட பதார்த்தத்தை நமக்கு போதிக்கிறது. இப்படி உபஸ்திதமா ஆன அந்த கட பதார்த்தங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, சமபிவியாகாராத் பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்களோடு சம்சர்கான சம்பந்தா, இந்த சம்பந்தத்தினாலேயே நமக்கு வாக்கியார்த்தம் தெரிய வந்துடுறது. இப்போ உதாரணத்துக்கு ராமஹா கிராமம் கச்சதி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்துப்போம். இந்த வாக்கியத்துல ராம பிராதிபதிகத்துக்கு ராமஹா அர்த்தா, பிரதமாயாக கர்த்திருவம் அர்த்தா, கிராம பதஸ்ய கிராமஹா இத்தியர்த்தா, द्वितीयायाः கர்மத்வம் அர்த்தா, கச்சதி இत्यत्र கமு தாதோः கமனம் அர்த்தா, ததனுகூல வியாபாரः ஆக்கியாதார்த்தா, அப்படி இப்படின்னு வரிசையா வருது. இப்போ இதுல கிராமனிஷ்ட கர்மத்துவம்னு சொல்றோம் இல்லையா, இல்ல இந்த கிராம பதத்தினால கிராமஹா தான் தெரிகிறது, த்விதீயா விபக்தியினால கர்மத்துவம் தான் தெரிகிறது. ஆனா நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, இந்த நிஷ்டன்னு ஒரு பதம் இப்ப நம்ம சேர்க்கிறோம், கிராம நிஷ்டம் கர்மத்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நல்லா கவனிச்சா தெரியும். கிராம பதத்துக்கு கிராமஹா தான் அர்த்தா, த்விதீயாயாக கர்மத்துவம் அர்த்தா. இப்போ நம்ம தமிழ்லயே கேட்கும் பொழுது இந்த இடத்துல இதை விவரிக்கிறோம்னு வச்சுப்போம், கிராமத்துல இருக்கக்கூடிய கர்மத்துவம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. கர்மத்துவம் எங்க இருக்கு அப்படின்னு அவர் கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வேல்? கிராமத்தில் இருக்கு அப்படின்னு தானே பதில் சொல்வேல். இப்போ இந்த இடத்துல அந்த கிராமத்தில் கர்மத்துவம் இருக்குன்னு அதை சொல்லி கொடுத்தது எந்த பதம்? கிராம பதம் கிராமத்தை சொல்லி கொடுத்துறது, த்விதீயா கர்மத்துவத்தை சொல்லி கொடுத்துறது. நடுவுல இந்த கர்மத்துவத்துக்கும் கிராமத்துக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தா இருக்கு. இந்த சம்பந்தம் எது சொல்லி கொடுத்தது? எந்த பதம் சொல்லி கொடுத்தது? கேள்வி புரிகிறதா? இது நிஷ்டன்ற பதம். நிஷ்டன்னு நான் அதை விவரிக்கிறேன். அதாவது கிராமம் அப்படின்னு பதத்தை பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன். கிராமம் அப்படிங்கிற ஒரு ஆதார தேபவன் இந்த சப்தமியினால தெரிகிறது. விசேஷண எங்க விசேஷ விசேஷண பாவா இருக்கு? கர்மத்துவம் அப்படிங்கிறதுனால அது நம்ம விவரிக்கிறோம். அதாவது கிராமம் ராமஹா அப்படின்னு பதம் பார்க்கிறோம். பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு அதுல இருந்து என்ன அர்த்தம் தெரியறதோ அதை எதிரில் இருக்கவனுக்கு விவரிக்கிறோம். விவரிக்கும் பொழுது நம்ம என்ன அர்த்தத்தை புரிஞ்சுட்டோமோ அதை சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ராமஹான்னு பதம் நீங்க பாக்குறேன், அதாவது அந்த சப்தத்தை கேட்கிறேன், ராமஹா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், கேட்கிறேன். கேட்ட உடனே உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியறது? ராமனிஷ்டம் கர்த்திருவம்னு தெரியறது, அர்த்தா தெரியறது இல்லையா? இந்த அர்த்தத்தை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை சொல்றதுக்காக சப்தங்களை நீங்க உபயோகப்படுத்துறீர்கள். அப்படி உபயோகப்படுத்தும் பொழுதுதான் நீங்க விவரிக்கிறீர்கள். என்னன்னு? ராமனிஷ்டம் கர்த்திருவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க ராமனிஷ்டம் கர்த்திருவம்னு இப்போ எனக்கு நீங்க விளக்குறீங்கன்னு வச்சுப்போம். விளக்குறீங்க இல்லையா? இந்த அர்த்தம் உங்களுக்கு எந்த சப்தத்துல இருந்து வந்தது? இந்த அர்த்த உபஸ்திதி பிரதமா விபக்தினால, பிரதமா விபக்தி பதத்தினால தெரிஞ்சது இல்லையா? ராமஹாங்கிற பதத்தினால. அந்த பதத்துல உங்களுக்கு நிஷ்டன்னு பதம் இருக்கா? இல்ல ராமே வித்தியமானம் கர்த்திருவம் ஏதாவது சப்தமி இருக்கா? நீங்க விவரிக்கிறீர்கள், புரியுறது. நீங்க அர்த்தம் மனசுல வாங்கிட்டு நீங்க எனக்கு விவரிக்கிறீர்கள். சரி, உங்களுக்கு ஒரு அந்த ராமஹான்னு பதத்தை கேட்ட உடனே ராமனிஷ்டம் கர்த்திருவம், கிராமனிஷ்டம் கர்மத்துவம் இப்படின்னு ஒரு சாப்த போதகா ஏற்படுறது. அங்க உங்களுக்கு கிராமனிஷ்டம், கிராமத்துல இருக்கக்கூடிய, ராமனிடத்தில் இருக்கக்கூடிய அப்படிங்கிற அந்த இடத்தில் அப்படின்னு அர்த்தத்தை சொல்றதுக்கு ஏதாவது பதம் இருக்கா? அந்த பிரத்யம் சுப்ரத்யம், சுப்ரத்தையும் கர்த்திருவத்தை மட்டும்தான் சொல்றது. ராமனிடத்தில் இருக்கக்கூடிய அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லல. புரியுறதா? சுப்ரத்தையும் கர்த்திருவத்தை சொல்றது. ராமபதம் ராமனை சொல்றது. ராமனுக்கும் அந்த கர்த்திருவத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை எது சொல்லி கொடுத்தது? எந்த பதம் சொல்லி கொடுத்தது? அதை போலதான் கிராமம் அப்படிங்கிற இடத்துலையும்
கிராம பதம் கிராமத்தை சொல்றது. த்விதீயா விபக்தி அதாவது அந்த அம் அப்படிங்கிற அந்த விபக்தி இருக்கு, பிரத்யா இருக்கு, அது கர்மத்துவத்தை சொல்லி கொடுத்தது. ஓகே. ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் அதாவது கிராமத்துக்கும் கர்மத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கு. இந்த சம்பந்தத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு அங்க என்ன பதம் இருக்கு? ஒன்னும் கிடையாது. ரெண்டும் சேர்ந்து இருக்கா இல்லையா? அந்த சமவிவியாகாரத்தை வச்சுட்டு நாமளே தெரிஞ்சுக்கிறோம். சம்சர்க மரியாதையா பாசதே அப்படின்னு சாஸ்திரத்தை இதை சொல்லி கொடுப்பா. எப்படி சொல்லி கொடுப்பா? சம்சர்க மரியாதையா பாசதே. அந்த சம்சர்கான சம்பந்தா, ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் அந்த அதுக்குள்ள தெரியறது, அவ்வளவுதான். அதை எந்த பதமும் சொல்லி கொடுக்காது. இது புரிஞ்சுதா? இது எப்படி பிரக்கிரியை நம்ம கவனிக்கிறது இல்லை. அதாவது நம்ம பேச்சுல சப்தம் எழுது, அர்த்தம் வந்துடுறது. ஆனா எப்படி இது வந்தது அப்படின்னு கொஞ்சம் நம்ம உன்னிப்பா கவனிச்சோம், நமக்கு அந்த கேள்வி வரும். அதே மாதிரி கச்சதின்னு சொல்றோமா இல்லையா? கச்சதிங்கிறதுல கம் தாத்துவுக்கு கமனம் அர்த்தா, ஆக்கியாத பிரத்யத்துக்கு கமனானுகூல கிருதிஹி அர்த்தா, கமனானுகூல கிருதிஹி அர்த்தா. இந்த அனுகூலன்னு சொல்றோமா இல்லையா? கமனத்தை உண்டு பண்ணுகின்ற யத்னஹா அப்படின்னு. இந்த உண்டு பண்ணுகின்றாங்கிற அர்த்தம் அதை சொல்றதுக்கு அங்க என்ன பதம் இருக்கு? கச்சதில கம் அப்படிங்கிற தாத்து கமனத்தை சொல்றது, ஆக்கியாத பிரத்யா கிருதிய சொல்றது. ஆனால் இந்த கிருதியானது கமனத்தை உண்டு பண்ணக்கூடியது, கமனானுகூலஹா கமன ஜனகம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரியாது? அதை சொல்றதுக்கு அங்க என்ன பதம் இருக்கு? இது புரியுறதா? கேள்வி புரியுறதா? புரியுறது. அங்க ஏதாவது பதம் இருக்கா? எந்த பதமும் கிடையாது. இல்ல. அது எப்படி தெரியறது? ரெண்டும் சேர்ந்து இருக்கா இல்லையா? அந்த சமபிவியாகாரத்தினால்தான் தெரியறது. அதுதான் அதை எப்படி சொல்வா? சாஸ்திரத்துல எழுதி வச்சுக்கணும் இந்த பதங்கள்லாம். சம்சர்க மரியாதையா பாசதே அப்படின்னு சொல்லுவா. இதை யாரு சொல்றா அப்படின்னு கேட்டா, மீமாம்சக்காலும் ஒத்துக்கிறா, நையாயிக்காலும் இதுதான் ஒத்துக்கிறா. ஆனா வையாக்கரனால் இதை ஒத்துக்கிறது இல்லை. அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, பதத்துக்கு அந்த சம்சர்க்கத்தோடு சேர்ந்து ஒரு வாக்கியார்த்தமா, அகண்ட வாக்கியார்த்தமா தெரிகிறது இல்லையா? அல்லது அகண்ட வாக்கியார்த்தமா முழு வாக்கியத்துடைய அர்த்தம் தெரிகிறது இல்லையா? அதுவே கூட சக்தியாதான் தெரியறதுன்னு ஒத்துக்கிறா. இப்ப பாருங்க, ராமநிஷ்டம் கர்த்திருவம், கிராமநிஷ்டம் கர்மத்துவம், கமனானுகூலா கிருதிஹி இப்படின்னு தனித்தனியா ஒவ்வொரு பதத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லிட்டு மொத்த வாக்கியத்துக்கு நம்ம அர்த்தம் சொல்லுவோமா இல்லையா? என்ன சொல்லுவோம்? ராமநிஷ்ட கர்த்திருவ நிரூபிகா, கிராமநிஷ்ட கர்மத்துவ நிரூபிகா, கமனானுகூலா கிருதிஹி அப்படின்னு மீமாம்சகாலுடைய மதப்படி வாக்கியார்த்தா. இந்த வாக்கியார்த்தமா அல்லது நையாயிகாலுடைய மத ரீதியை சொல்லதா இருந்தால், ராமஹா கிராமநிஷ்ட கர்மத்துவ நிரூபக கமனானுகூல கிருத்தியாஸ்ரயா அப்படின்னு பிரதமாந்தார்த்த முக்கிய விசேஷமா முடிப்போம். இப்படி சொல்றதா இருந்தா இது கூட ஒரு பதத்தினால தெரியாது. இது சம்சர்க்க மரியாதையா வாக்கியார்த்தா தெரியறதுன்னு ஒத்துக்கிறார். ஆனால் வையாக்கரனால் என்ன சொல்லிட்டு இருக்கா? இல்லை, இதுவும் கூட சக்தியாதான் தெரிகிறது. வாக்கியத்தினால வாக்கியார்த்தா தெரியறது. அதுவும் எப்படி? சக்தி விருத்தியா. எப்படி? கட பதத்தினால கட பதார்த்தா தெரியறதோ அத போல வாக்கியத்தினால வாக்கியார்த்தா தெரியறது சக்தி விருத்தியா அப்படின்னு ஒத்துக்கிறா. யாரு? வையாக்கரனா ஒத்துக்கிறா. அதையும் கண்டிக்கிறா. ஏன் அப்படின்னு கேட்டா, பதத்தினால உபஸ்திதமான பதார்த்தங்களாலேயே வாக்கியார்த்தா தெரியும் பொழுது ஏன் வாக்கியத்தினால வாக்கியார்த்தா தெரியறது சக்தி விருத்தியான்னு சொல்லணும்? நாம இந்த ரூல்ஸை சொல்லிட்டே இருக்கும் மறுபடியும். அனன்ய லப்யா சப்தார்த்தா. இப்ப பாருங்க, மீமாம்சகால் சொல்லி கொடுத்தபடி பதத்தினால பதார்த்தம் தெரியறது, அந்த பதார்த்தத்தினாலேயே வாக்கியார்த்தம் தெரியறது. அப்போ இந்த வாக்கியார்த்தமானது அந்நிய லப்யமா இருக்கு. அந்நிய லப்யம்னு என்ன அர்த்தம்? பதார்த்த லப்யம்.
பதத்தினால உபஸ்திதமான பதார்த்தங்களினாலேயே வாக்கியார்த்தா உபஸ்திதமாயிடுறது. அப்போ இந்த வாக்கியார்த்தா அந்நியலப்ய. இப்படி அந்நியலப்யமா இருக்கும் பொழுது ஏன் மெனக்கட்டு சப்தத்தினுடைய அர்த்தமாக வாக்கியார்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறா. யாரு? மீமாம்சகால் வையாக்கரனால பார்த்து கேட்கிறா. ஏன்னா அனன்யலப்யகாவா எது இருக்கோ, மற்ற எந்த பிரமாணத்தினாலையும் கிடைக்காத எந்த ஒரு அர்த்தா உண்டோ அந்த அர்த்தா தானே சப்தார்த்தா. ஆனா இங்கேயோ பதத்தினால உபஸ்திதியான பதார்த்தத்தினாலேயே வாக்கியார்த்தா தெரியறது. அப்படி தெரியும் பொழுது ஏன் நீங்க வாக்கியத்தினால சக்தி விருத்தியா வாக்கியார்த்தா உபஸ்திதமாறுதுன்னு ஒத்துக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதையேவச்ச ந வாக்கியார்த்தே சக்தி ஏவஞ்ச ஆக்கியாதவாச்ச பாவனா. ஆக்கியாதத்தினால சொல்லப்படுகின்ற பாவனா கர்த்தாரம் வினா ஆஸ்ரயம் வினா அனுபபன்னா ந உபபத்யதே ந திஷ்டதி இत्यर्थः. தம் தம் இत्युक्ते கர்த்தாரம் ஆக்ஷிபதி இதி ஆக்ஷேபாதேவ கர்த்துஹு பிரதிபத்தி சம்பவே. இந்த கிருதியானது ஆசிரயமாக ஒரு திரவியம் இல்லாமல் இருக்காது என்பதினால அவசியம் கர்த்தாரம் ஆக்ஷிபதி. ஏவம் ரூபேன இப்படியாக ஆக்ஷேபாதேவ கர்த்துஹு லாபே ஆக்ஷேபத்தினாலேயே கர்த்தா கிடைக்கும் என்பதினால் கர்த்துஹு பிரதிபத்தி சம்பவே. கிமிதி கிமிதின கிமர்த்தம் தத்வாச்சகத்துவம் ஆக்யாதஸ்ய ஆக்யாதேன கர்த்தா சக்திவிருத்தியா உच्यते இत्युक्ते கர்த்தா ஆக்யாத வாச்சியः இது கிமர்த்தம் கல்பனீயம். ஏன் அப்படி சொல்லணும்? நமக்கு தான் ஆக்ஷேபத்தினாலே கிடைக்கிறதே கர்த்தா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இந்த கடைசியா வர விசாரங்கள் 2-3 நாள் நடந்துருக்கு இல்லையா, இந்த விசாரங்கள் எல்லாமே சாஸ்திராந்தரத்தோடு சம்பந்தப்பட்ட விசாரம். நாம இந்த பங்கியெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டோம்னு சொன்னா ந கேவலம் மீமாம்சா சாஸ்திரா விஷயா, இந்த சாஸ்திரத்தினுடைய விஷயம் மாத்திரம் நம்ம தெரிஞ்சுட்டுதான் ஆகாது, மற்ற சாஸ்திரங்களையும் தெரிஞ்சுட்டுதான் ஆகும். அதனால்தான் எந்த சாஸ்திரம் படிக்கிறதா இருந்தாலும் சாஸ்திராந்தரத்தினுடைய உதவி இல்லாமல் நம்மளால எந்த ஒரு சாஸ்திரத்தையும் முடிக்க முடியாது. விசேஷம் மீமாம்சா சாஸ்திரம் படிக்கும் பொழுது எல்லா சாஸ்திரங்களுடைய தேவையும் இங்க இருக்கு. அதனால இந்த பங்கியெல்லாம் நல்லா நம்ம வாசிச்சு நல்ல அர்த்தத்தை புரிஞ்சுட்டோன்னு சொன்னா வியாக்கரண சாஸ்திரத்துல சொல்லப்படுகின்ற சித்தாந்தங்கள் என்ன, அவர்களுடைய பிரக்கிரியை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா புரிய வரும். அதுக்கு நம்ம நல்லா முயற்சி பண்ணிக்கணும். சரி, இப்போ கிருதியினால கர்த்தா ஆக்ஷேபிக்கட்டுமா அல்லது கர்த்தான்னா யாரு? கிருதிமான். அப்போ கிருதி இல்லாமல் கர்த்தா ஆகவே முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? கர்த்தா கிருதி ஆக்ஷிப்பதே இப்படின்னு கூட வச்சுக்கலாமே. நம்ம இந்த ஒரு யுக்தியை முன்னாடியே பார்த்தோம். 2 நாள் முன்னாடி நடந்த கிளாஸை அட்டன் பண்ண வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும். கிருதியினால கர்த்தா ஆக்ஷேபிக்கிறதா அல்லது கர்த்தாவினால கிருதி ஆக்ஷேபிக்கட்டுமான்னு ஒரு கேள்வி வந்தது. அதற்கு பதில் சொல்லும் பொழுது வையாக்கரனால் என்ன சொல்லி கொடுத்தா, கிருதியானது எல்லா காரகத்தோடும் கர்த்திருக்காரகத்தோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கோ அதே மாதிரி எல்லா காரகத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால என்ன ஆறதுன்னு கேட்டா, கிருதியானது கர்த்தாவோடு தான் சம்பந்தப்பட்டிருக்கு நியமேனன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே வேளையில கர்த்தாவானவன் கிருதி இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிறதுனால நியமேன கிருதி சம்பந்தா கர்த்துஹு அஸ்தி அப்படின்னு வையாக்கரனால் சொல்லி கர்த்தா கிருதிஹி ஆக்ஷிப்பத்தேன்னு சொல்றதுதான் சரி அப்படிங்கிறதா அந்த சமயத்துல பூர்வபக்ஷத்தை சொல்லும் பொழுது அவ யுக்தியை சொல்லி காமிச்சா. இப்போ அதனுடைய கண்டனம் பண்ண போறா. நச்ச வினிகமனா விரஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருதியினால கர்த்தா ஆக்ஷேபிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாமா அல்லது கர்த்தாவினால கிருதி ஆக்ஷேபிக்கப்படட்டும்னு சொல்லலாமா? ரெண்டும் ஒரே ஸ்திதியில தானே இருக்கு. ரெண்டுத்துல எதை எடுத்துக்கிறது? ரெண்டுத்துல இதைத்தான் எடுத்துக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லையே
அதுதான் வினிகமனா விரகான்னு சொல்றது. வினிகமக்கம் அப்படின்னு சொன்னா அந்நியதர பக்ஷ பாத்தினி யுக்தி, அதாவது அந்நிய ரெண்டு பட்சம் இருக்கும் பொழுது இந்த பட்சத்தை தான் எடுத்துக்கணும்னு காமிச்சு கொடுக்கக்கூடியதான யுக்தியை தான் வினிகமக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வினிகமக்கம் இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டா, வினிகமக்கம் இல்லைன்னு சொல்லாதீங்க, வினிகமக்கம் இருக்கு. என்னது? கிருதிமான்ஹி கர்த்தா. கர்த்தான்னா வினிகமகம் சப்தத்துக்கு ஒரு இது சொன்னீங்க, அந்நியதர பக்ஷ நிர்தாரண யுக்தி வினிகமக்கம். அதாவது இதை மட்டும்தான் எடுத்துக்கணும், அதாவது இன்னொரு பட்சத்தை வியாவிருத்தி பண்ணி இந்த பட்சத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது வினிகமகம். ஆமா, ரெண்டு பட்சம் உபஸ்திதி யாரது எதிரில, இதுவா அதுவா எது எடுத்துக்கிறதுன்னு தெரியல, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரிதான் நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பட்சத்தை தான் எடுத்துக்கணும், இதை எடுத்துட்டா நமக்கு இந்த ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு யுக்தியை காமிச்சு இப்படிதான்ப்பா இதை எடுத்துட்டா உனக்கு இந்த பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப என்ன எடுத்து ரெண்டுத்துல இதைதான் எடுத்துக்கணும்னு அந்த யுக்தி நமக்கு காமிச்சு கொடுத்தது, நிர்தாரணம் பண்ணி கொடுத்துருது. அந்நியதர பட்சத்தை எடுத்துக்க, அந்நியதரன்னா என்னது? ரெண்டுத்துல ஒண்ணு, அதை நமக்கு நிர்தாரணம் பண்ணி கொடுத்தது, இதுதான் எடுத்துக்கணும். அதுதான் வினிகமக்கம்னு சொல்லுவோம். அப்படி வினிகமக்கம் இல்லேன்னு சொல்றா யாரு? பூர்வபக்ஷிகள். இருக்கு அப்படின்னு காமிச்சு அந்த வினிகமக்கத்தை சொல்றா. என்னது? கிருதிமான்ஹி கர்த்தா. கர்த்தானா யாரு? கிருதியை கொண்டவன். ஏவஞ்ச கிருதே ஏவ பாவனா அபரபர்யாயாக ஆகிருத்யதிகரண நியாயேன ஆக்யாத வாச்சியத்துவ சம்பவே ந தத்வதா கர்த்துஹு வாச்சியத்துவம் கல்பனீயம். இந்த ஒரு விஷயத்தை நல்லா மனசை வாங்கிக்கணும். இந்த மீமாம்சகாலுடைய மதத்துல சப்தத்தினுடைய அர்த்தா எது அப்படின்னு கேட்டா, நாம இங்க 2-3 பட்சத்தை தெரிஞ்சுக்கணும். நையாயிகாலுடைய பட்சத்தை முதல்ல சொல்லிடுறேன். நையாயிகால் இப்போ கடஹா அப்படின்னு ஒரு பதம் சொல்றோம் இல்லையா? இந்த கடஹா அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தா அப்படின்னு கேட்டா, இங்க 2 அர்த்தா உபஸ்திதி ஆறுது கட பதத்துக்கு. ஒண்ணு கடத்துவம் அப்படிங்கிற ஒரு தர்ம, எல்லா கடத்திலையும் இருக்கக்கூடியதான தர்மஹா கடத்துவம். அதே மாதிரி கட வியக்தி, வியக்தினா அந்த பொருள், இந்த ஒரு ஸ்வரூபத்தோடு இருக்கு இல்லையா அந்த பொருள். இப்போ உதாரணத்துக்கு ராமஹான்னு வச்சுப்போமே, ராமஹாங்கிற பதத்துக்கு அர்த்தா எது அப்படின்னு கேட்டா தசரத புத்திரனா இருக்கக்கூடிய அந்த வியக்தி அது. அதே மாதிரி ராமத்துவங்கிற தர்மஹா, அவர்கிட்ட மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த ராமத்துவ தர்மஹா. இந்த ரெண்டுமே எதனுடைய அர்த்தா? ராமபதஸ்ய அர்த்தா இப்படின்னு யாரு சொல்றவா? நையாயிகா. நையாயிகா சொல்றா. சரியா? அதாவது ராமத்துவ விசிஷ்ட ராமஹா வியக்தி அர்த்தா, தர்ம விசிஷ்ட வியக்தி அர்த்தா. அந்த தர்மஹா அங்க விசேஷணம். அத போல கடஹா அப்படின்னு ஒரு பதத்தை சொன்னா நையாயிகாலுடைய மத பிரகாரம் என்ன அர்த்தா அந்த பதத்துக்கு? கடத்வ விசிஷ்ட வியக்தி அர்த்தம். கடத்வ விசிஷ்ட கடஹா அர்த்தா. இப்போ இந்த இடத்துல விசேஷணம் எது, விசேஷ்யம் எது? கடத்வம் விசேஷணம், கடஹா விசேஷம். கடஹா விசேஷ்யம் இப்படின்னு இருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜாதி விசிஷ்ட வியக்தௌ சக்திஹி அங்கீக்ரியதே கைஹி நையாயிகைஹி அங்கீக்ரியதே. இது எழுதி கூட வச்சிருந்தா நமக்கு சௌகரியம். ஜாதி விசிஷ்ட வியக்தௌ சக்திஹி என்ன சொல்வா? ஜாதி விசிஷ்ட வியக்தௌ சக்திஹி. சில பேர் வியக்தி மாத்திரே வியக்தௌ ஏவ கேவலா சக்தி, விசேஷனே சக்திர் நாஸ்தி இப்படின்னு ஒரு சிலர் வியக்தி சக்திவாதினஹான்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கடத்துவம் தேஷாம் மதே ந சப்தஸ்ய அர்த்தா, கேவலம் வியக்தி ஏவ அர்த்தா இப்படின்னு ஒரு சிலர் மீமாம்சகா. இது பிராயசா வையாக்கரணானான்னு நினைக்கிறேன். மீமாம்சகாலி ஏகதேசம் இருக்கான்னு ஒரு கிரந்தத்துல பார்த்தத ஞாபகம். அது யாருன்னு எனக்கும் உல்லேகனம் பண்ண தெரியல.
அதனாலதான் நான் வெறும் இப்படின்னு சில பேர் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். வியக்தி சக்திவாதினஹா அப்படின்னு சொல்லுவா. மீமாம்சகால எங்க சக்தியை ஒத்துக்கிறா அப்படின்னு கேட்டா கேவல விசேஷனே சக்தின்னு ஒத்துக்கிறா. ஜாதோ சக்தின்னு இல்ல, விசேஷனே சக்தி. அது ஜாத்தியா இருக்கலாம், வேற எதுவே அவட இருக்கலாம். விசேஷனம் எதுவோ அங்கதான் சக்தி. இப்போ நையாயிக்கால் கடத்வ விசிஷ்ட கடே சக்தின்னு சொல்றா இல்லையா, கடபதஸ்ய. இப்போ இந்த இடத்துல விசேஷனம் எது? கடத்துவம் விசேஷனம். கடத்துவம் விசேஷம். அப்போ அதுதான் அந்த அந்த கடத்துவத்தில் தான் சக்தி. எதுக்கு? கடபதத்துக்கு. அப்போ கடத்துவம் தான் கடபதத்தினால தெரியறதுன்னா கடகா எப்படி தெரியறது, அந்த வியக்தி எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா ஜாதியானது வியக்தி இல்லாம இருக்காது, ரெண்டும் சேர்ந்தானே இருக்கும். அப்போ கடகான்னு சொன்னா அங்க சாதாரணமா சொல்றேன், புல்லிங்கம் தெரியறது, ஏகத்துவம் தெரியறது, அதெல்லாம் சக்தி சொல்ல முடியாது. இது சாதாரணமா இல்ல, இதெல்லாம் சாஸ்திரத்திலே விசாரம் பண்ணிருக்கா. அங்க இருக்கக்கூடிய யுக்தி தான். நல்ல கேள்விதான். அதாவது ஏகத்துவம் தெரியறது, பும்ஸ்துவம் தெரியறது, இதெல்லாம் எப்படி ஜாதியில ஒத்தி வரும்? கடத்துவங்கிறது ஜாதி, அது எப்படி ஏகத்துவம் உண்டா? அது நித்தியமாச்சு, அதுல பும்ஸ்துவம் எப்படி தெரியும்? இன்னொன்னு கடம் ஆணையன்னு சொன்னா ஆணையன கிரியா அப்படிங்கிறது ஜாதியில எப்படி ஒத்து வரும்? இப்படிதானே கேள்வி. அதுதான் கரெக்ட். அதுதான் நியாயமான கேள்வி, ரொம்ப சரியான கேள்வி. அதுக்குதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டா அர்த்தா கடத்துவம் தான். ஆனா அந்த கடத்துவம் கடகாங்கிற அந்த வியக்தி இல்லாம இருக்காது தானே. இல்லாம இருக்காதுன்னா அது ஆக்ஷேபிக்கும், அவசியம் எடுத்துக்கும். நாம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அனன்ய லப்யாதானே சப்தார்த்தமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த கடகாங்கிற அந்த வியக்தி இருக்கு, இது அந்நிய லப்யமா அனன்ய லப்யமா? இல்ல, அந்நிய லப்யம். ஆக்ஷேபத்தினால கிடைக்கிறது அந்நிய லப்யம். அப்போ அது சப்தார்த்தமா இருக்க முடியாது. அப்போ ஜாதி அப்படி இல்லை, அது அனன்ய லப்யம். எப்படின்னு நான் சொல்லட்டுமா? இப்ப உதாரணத்துக்கு கடபதத்துக்கு கடஹா அர்த்தான்னு சொல்றா இல்லையா, அவளுடைய மதத்துல இப்ப பாருங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப என்கிட்ட இந்த ஒரு பொருளுக்கு ரிமோட் இருக்கு, இதுதான் கடஹான்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த பதார்த்தத்தை பார்த்து கடஹான்னு நான் சொல்றேன், சரியா? அப்போ இந்த பதத்துக்கு இந்த வியக்தி தான் அர்த்தா. கடஹா உலகத்துல ஒண்ணுதாங்கிறது இல்ல, எத்தனை இருக்கு? 1000 கோடி கணக்குல இருக்கு. இப்ப என்கிட்ட இருக்கு, நான் கடஹான்னு சொன்னது இதை பார்த்துதான் சொல்லியிருக்கேன். அப்போ நான் சொன்ன கட பதத்துக்கு இந்த கடஹா தான் அர்த்தா, உங்காத்துல இருக்கக்கூடிய கடஹா அர்த்தா இல்ல. புரியுறதா? ஏன்னா வியக்தி வெவ்வேறானது தானே, புரியுறதா? ஆனா கடத்துவம் ஜாதி ஒண்ணுதான். நீங்க எத்தனை கடத்தை வேணா வச்சுக்கோ, எங்கிட்ட இருக்கக்கூடிய கடகாவோ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடகாவோ, இல்ல இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய கடகாவோ, எல்லாருக்கிட்ட இருக்கக்கூடிய கடத்துலையும் ஜாதி கடத்துங்கிற அந்த ஜாதி இருக்கு, அது ஒண்ணுதானே, அது மாறாது. ஆனா கடகாங்கிற வியக்தி மாறும் இல்லையா? புரியுறதா? இது வியக்திங்கிறது தனித்தனி. என்கிட்ட இருக்கக்கூடிய கடகா என்கிட்ட இருக்கிற மட்டும்தான், அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடகா அதுவும் இது ஒண்ணு கிடையாது. அது வேறு, இது வேறு, வியக்தி வெவ்வேறு, ஆனா ஜாதி ஒண்ணு. அப்போ சப்தார்த்தா சொல்லும் பொழுது கடபதத்தினால எல்லாம் கடகாவும் சேர்றது மாதிரி எது சௌகரியப்படுமோ அதுதானே சொல்லணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் சொன்ன கடபதத்துக்கு இதுதான் அர்த்தா, நீங்க சொல்ற கடபதத்துக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கடகா தான் அர்த்தா, இது அர்த்தா இல்லை அப்படின்னு ஆயிடும். புரியுறதா? அந்த பதமும் வேறு, அந்த பதத்துடைய அர்த்தாவும் வேறு அப்படின்னு சொல்ல வேண்டியது. என்னது புரிஞ்சிருக்காது? கேக்குறதா? இல்ல புரியுற மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் அபியாசம் பண்ணிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா ஜாதி அப்படி இல்லை, ஒண்ணுதான். கடத்துவங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது. அப்போ அதுதான் சப்தார்த்தா. அப்ப என்ன ஆறுது? மீமாம்சகாலுடைய மதத்துல கடபதத்துக்கு எது அர்த்தா? கடத்துவம் அர்த்தா. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் கேட்கிறார், மீமாம்சகானாம் மதே குத்திர சக்தி அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்லணும்? விசேஷனே சக்தி வா விசிஷ்டே சக்தி வா அப்படின்னு கேட்டா எங்க? அப்படி சொல்லக்கூடாது. நான் மெனக்கெட்டதான் சொல்லி எல்லாரும் சொல்லி கொடுத்து ஜாதோ சக்தி, அது எல்லாம் சட்டுன்னு எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்கா.
மீமாம்சகானாம் வாதா ஜாத்தோ சக்தி வாதகான்னு. நான் நியாயம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா எல்லா இடத்துலயும் அது ஒத்து வராது. இப்ப சுக்லோ கடகான்னு சொல்றோம் இல்லையா, சுக்லஹாங்கிற பதத்துல சுக்ல அப்படிங்கிற பதத்துக்கு ஜாத்தோ சக்தி ஹிவா விசேஷனே, அதாவது சுக்ல வரணே சக்தி ஹிவா குத்திர சக்தி. சுக்லவர்ணே சக்தி. அப்போ சுக்லவர்ணே வரலையே, ஏன்னா அங்க விசேஷனம் சுக்ல வரணம் தான். சுக்லஹா கடகான்னு சொல்லும் பொழுது சுக்லஹாங்கிற பதம் சுக்ல வரண விசிஷ்ட கடத்தை சொல்றதுன்னு வச்சிருந்தால் சுக்ல வரணே ஏவ சக்தி இல்லையா? அப்ப அங்க ஜாதி சக்தி வாதா வரலையே, விசேஷனே சக்தின்னு வச்சிருந்தா சில இடத்துல அது ஜாதி, சில இடத்துல அது குணஹா. எந்த இடத்துல எப்படி வருதோ அதுக்கு ஏற்றபடி எடுத்துக்க முடியும் இல்லையா? அதனாலதான் மெனக்கட்டு நான் விசேஷனே சக்தின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லா புஸ்தகத்துல எல்லாத்தையும் அது ஜாத்தோ சக்தியும் எழுதிருக்கா, தப்பு இல்லை. ஆனா சில இடத்துல ஒத்து வராது. ராம் ராம். சுக்ல வர்ணா சுக்ல கடஹா அப்படி சொல்றது, சுக்லங்கிறது அது விசேஷனம் ஆகாது இல்லையா? அது கடத்துக்கு தான் விசேஷமா, கடத்துவம் தானே விசேஷமா இருக்கும். அது வந்து ஒவ்வொரு பதத்தை பொறுத்து இருக்கு. நான் இப்போ கடஹா அப்படின்னு பதம் சொல்லியாச்சுன்னா கடத்துவம் விசேஷனம். சுக்லஹா கடஹான்னு சொல்லும் பொழுது இந்த சுக்லஹான்னு பதம் இருக்கு இல்லையா, இந்த சுக்ல பதம் எதை சொல்றது? சுக்ல வர்ண விசிஷ்ட கடத்தை சொல்றது. அப்போ சுக்ல வர்ணத்தை கொண்ட கடத்தை சொல்றதுன்னு சொன்னா கடஹா விசேஷம் ஆயிடுறது, சுக்ல வர்ணஹா விசேஷனம் ஆயிடுறது. கடத்துவம்ங்கிறது இங்க வராது. இங்க நம்ம அப்படி சொல்ல, நம்ம சப்தத்தை எப்படி சொல்றோமோ அதுக்கேற்றபடிதான் விசேஷ பாவம் சொல்ல முடியும். இப்ப பாருங்க, சுக்லஹா கடஹான்னு சொல்லும்போது கட பதத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அங்க வந்து கடத்துவ விசிஷ்ட கடஹா தான் கட பதத்துக்கு அர்த்தம். ஆனா சுக்ல பதத்தை சொல்லும் பொழுது சுக்ல வர்ண விசிஷ்டா கடஹா, அப்ப சுக்ல வர்ணஹா தான் அங்க விசேஷனம். மனுஷியத்துவம்னு சொல்லும் போது ஜாதவ சக்தின்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியும், தாராளமா சொல்ல முடியும், அங்க சொல்ல முடியும். இதே நாம வந்து பீதகான்னு வரணும், நாம இன்னொன்னு வந்து சொல்லுவோமே கிம் வாமனஹா வாமனஹா மனுஷ்யா அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த வாமனஹா அப்படிங்கிறது விசேஷனம் தானே. ஆமா, அங்க அந்த வாமனத்துவம் அது ஜாதி இல்லை. வாமனத்துவங்கிறது ஒரு தர்மஹா ஜாதி, ரெண்டும் துவம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜாத்தியாக ஒத்துக்கிறதுக்கு நிறைய நியமங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு பதார்த்தம் தான் உலகத்துல இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஆகாஷா இருக்கு இல்லையா, ஆகாசத்துவம்னு ஜாத்தியை சொல்ல முடியாது. ஜாதிங்கிறதே நம்ம எப்போ சொல்ல முடியும்? ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட பதார்த்தங்கள் இருந்தா தான் சொல்ல முடியும். நம்ம ஆகாசத்துவம்னு சொல்லிடுவோம், ஆனா அந்த துவம் போட்டதுனால ஜாதி ஆயிடாது. மனுஷத்துவம் ஜாதி, ஆனா ஆகாசத்துவம் ஜாதி கிடையாது. ஏன்னா ஆகாஷா உலகத்துல ஒண்ணுதான் இருக்கு, ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட ஒண்ணு இருந்தா தான் அதுல அனுகமத்தை பண்றதுக்காக நம்ம ஜாதி ஒத்துக்கணும். ஜாதி அப்படின்னு நம்ம சொல்றோமே அது வேறு, ஆகாசத்துவங்கிறது தர்மம், அவ்வளவுதான். அந்த ஆகாசத்துவங்கிறத நாம நிரூபணம் பண்ணணும். ஆகாசத்துவம்னா என்னது அப்படின்னு சொல்லணும். ஆனா மனுஷத்துவம்னா என்னதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அனுகத தர்மஹான்னு சொன்னா போதும். இப்படி அதுக்குன்னு சில நியமங்கள் வச்சிருக்கா சாஸ்திரத்துல. இது ஜாதி கிடையாது, இதெல்லாம் ஜாத்தியா ஒத்துக்கலாம். ஜாதி பாதக சங்கிரஹா அப்படின்னு ஒரு அம்சத்தை வச்சிருந்திருக்கா நையாயிக்கால் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. முக்தாவளி கிரந்தத்துலாம் இருக்கு 6 பாதகங்கள், அதாவது இந்த 6 குணங்கள் 6 விஷயங்கள் இருந்தால் அது ஜாதி கிடையாது. இப்போ ஆகாசத்துவம் ஜாதி கிடையாது அப்படின்னு நான் சொல்றதுக்கு நான் என்ன சொன்னேன்? அது ஒரே ஒரு பதார்த்தம் தான், ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட பதார்த்தம் இருந்தாதான் அதுல நம்ம ஜாதியை ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி 6 விதமான விஷயங்கள்ல சொல்லியிருக்கா. அந்த 6 விஷயங்கள் இருந்தால் அது ஜாதி கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ அதெல்லாம் என்னது? தர்மஹான்னு ஒத்துப்போம், ஜாத்தின்னு ஒத்துக்க மாட்டோம். இப்படி முக்தாவளியில நிரூபணம் பண்ணி கொடுத்துருக்கா அதை பத்தி. இப்போ நாம இங்க எடுத்துட்ட விஷயம் என்னது அப்படின்னு கேட்டா, இந்த விசேஷனே சக்தி, அதுதான் நம்ம இங்க சொல்ல வந்த விஷயம். விசேஷனே சக்தி அப்படி பார்த்தோம்னா கர்த்தா அப்படிங்கிற பதம் இருக்கு இல்லையா, கிருத்திமான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கிருத்திமான் அப்படின்னு சொன்னா அதுல எது விசேஷனம்? அதாவது கிருத்திமான் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? கிருத்தியை கொண்டவன் அப்படின்னு தான் அர்த்தம். அங்க விசேஷனமா எது இருக்கு?
கிருதி இருக்கு. கிருதிஹி. அப்போ அதுதான் விசேஷனே சக்தின்னு தான் நான் சொன்னோம் மீமாம்சகால மதத்துல. இப்போ அதுதான் சப்தார்த்தான்னு ஆப்படுறது பாருங்க. கிருதிமான் ஹி கர்த்தா, கர்த்தான்னு சொன்னா கிருதிமான். ஏவஞ்ச கிருதேரேவ பாவனா அபரபர்யாயாக, அதாவது பாவனாங்கிற பதத்தினால நாம எதை சொல்றோமோ அதைத்தான் இங்க கிருதி பதத்தினாலையும் சொல்லிட்டு இருக்கோம். புரியுறது இல்லையா? ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு அர்த்தம் இல்லை. ரெண்டு பதத்துக்கும் ஒரே அர்த்தா, அதாவது கிருதி பதத்துக்கும் பாவனா பதத்துக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தா. ராஜா மணிகண்டன் மியூட்ல போட்டுக்கணும். நான் மியூட்ல போட்டாலும் அது மியூட்ல ஆக மாட்டேங்குது, மியூட் ஆக மாட்டேங்கிறது. கேக்குறதா ராஜா மணிகண்டன்? கேக்குறதா? இப்ப மியூட்டா இருக்கு. சரி. கிருதிமான் ஹி கர்த்தா ஏவஞ்ச கிருதேஹே ஏவ பாவனா அபரபர்யாயாக ஆக்ருத்யதிகரணேன. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்ருத்யதிகரண, ஆக்ருத்தின்னா ஜாதின்னு அர்த்தம். இதை வச்சிருந்தா ஜாதோ சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, ஆக்ருத்யதிகரணம்னு ஒரு அதிகரணம் முதல் மீமாம்சா சாஸ்திரத்துல முதல் அத்தியாயத்தினுடைய 3வது பாதம் கடைசி அதிகரணம். இந்த அதிகரணத்துல தான் நமக்கு இதை சொல்லி கொடுத்தா. எதை சொல்லி கொடுத்தா? மீமாம்சா சாஸ்திரானுசாரேன விசேஷனே சக்தி ஜாதோ சக்தி இப்படின்னு சொல்லிட்டு கொள்ளி அப்படி வச்சிருந்தாலும் சரி. ஜாதோ சக்தி விசேஷனே சக்தி அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தது எந்த அதிகரணத்துல? ஆக்ருத்யதிகரணத்துல. தததிகரண நியாயேன ஆக்ருத்யதிகரண நியாயேன இत्युक्ते விசேஷனே சக்தி इति நியாயேன ஆக்யாதவாच्यत्व संभवे. आख्यातवाच्यत्व संभवम्, आख्यातवाच्यत्वं कस्य संभवति? कृतेः एव, विशेषणीभूत कृतेः एव संभवति, न तद्वतः. इत्युक्ते कृतिमान् यः अस्ति तद्वान् कृतिमान् तं न बोधयति, न तद्वतः कर्तुः वाच्यत्वं कल्पनीयम्, आख्यातवाच्यत्वं कर्तुः न कल्पनीयम् इत्यर्थः. कुतः? गौरव प्रसंगात्. इदत्तान नाम मुन्नाडिये पार्थोम. व्यक्तियिले शक्ति कल्पिच्चाल अनेकाः व्यक्तयः இல்லையா? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, என்கிட்ட இருக்கக்கூடிய கடஹா வேறு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடஹா வேறு. அப்போ ஒவ்வொரு கடஹான்னு நான் சொல்ற சப்தம் இந்த ஒரு வியக்தியை தான் சொல்லும். அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடியதான கடத்தை சொல்றதுக்கு நீங்க இன்னொரு சப்தஹாவை ஒத்துக்கணும். அந்த சப்தத்துக்கு அந்த கடத்துலதான் சக்தின்னு ஒத்துக்கணும். அப்போ ஒரே சப்தத்துக்கு அங்க ஒரு சக்தி, இங்க ஒரு சக்தின்னு அநேக சக்தி கல்பனை பண்ணணும். அதுக்கு பதிலா கடத்துவத்துல சக்தியை ஒத்துண்டால் ஒரு இடத்துல சக்தி ஒத்துண்டா போதும், கௌரவம் கிடையாது. வியக்தியில சக்தியை சொன்னால் கௌரவம் உண்டு. அதைத்தான் மனசை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. கௌரவ பிரசங்காத். இதுவரையில் நமக்கு எதை வச்சுட்டு கண்டனம் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா, விசேஷனே சக்தி ஜாதோ சக்தி அப்படிங்கிறதான ஆக்ருத்யதிகரண நியாயத்தை கொண்டு வந்து व्यक्तौ शक्ति स्वीकारे गौरवं भवति, तदपेक्षया विशेषणे शक्तिः अंगीकर्तव्या. विशेषणे शक्तिः अंगीक्रियते चेत् प्रकृतस्थले आख्यात शब्दस्य कृतौ शक्तिः वक्तव्या. कुतः? कृतिः एव विशेषणं वर्तते, न तु कृतिमान् कर्ता, तत्र शक्तिर्नास्ति. कुतः? कृतिमान् कर्ता तु विशिष्टः, विशिष्टे शक्तिः अंगीक्रियते चेत् गौरवं भवति, तस्मात् कृतौ एव शक्तिः अंगीकर्तव्या அப்படின்னு இதுவரையும் சொல்லியிருக்கா. மேற்கொண்டும் இன்னும் கண்டனம் வரப்போறது, நாளைக்கு பார்க்கலாம். यत्कृपालेश मात्रेण पुरुषार्थ चतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनंत गुण संपन्नम अनंत भजन प्रियम अनंत रूपिणम वंदे गुरुमानंद रूपिणम. राम राम, नमस्कार.